Hello my dear friends, இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம இந்தியன் ஸ்பைசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோஸ் அப்லோட் பண்றப்பல உங்களுக்கு சட்டுன்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ஹாட் சம்மர்ல நம்ம குட்டி பேபிஸ் வந்துட்டு என்னென்ன ஃபுட்ஸ்லாம் கொடுத்தா அவங்களோட உடம்பு வந்து சூடாகாம ரொம்ப சில்லுன்னு குளிர்ச்சியா இருக்குங்கிறத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பால் கொடுக்குற தாய்மார்கள் வந்துட்டு என்னென்ன உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கலாங்கிறதையும் பார்க்க போறோம். நீங்க என்னென்ன ஃபுட்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்களோ அதை தாராளமா கண்டினியூ பண்ணலாம். அது கூட வந்து நடுநடுல இந்த டயட் வந்து ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ குழந்தைங்களுக்கு வந்துட்டு 6 மாதம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து பாசிப்பருப்பு தாராளமாக சேர்த்திக்கலாம். இந்த பாசிப்பருப்பு வந்து ஈஸியாக ஜீரணம் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு வந்து நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். குழந்தைங்களோட எடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அவங்களோட வளர்ச்சிக்கும் வந்துட்டு இது வந்து மிகப்பெரிய உறுதுணையாக இருக்குது. இன்னும் நிறைய வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ப்ரோட்டீன்ஸ் வந்து நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து இது எந்த மாதிரி முறையில் கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம நார்மலாக பொங்கல் செய்கிறோம் இல்லையா, அதையும் வந்து நல்லா மசிச்சு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் காய்கறிலாம் சேர்த்திட்டு சூப் வச்சு கொடுக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் அரிசி, 1 ஸ்பூன் பருப்பு, அதோட காய்கறிகள்லாம் சேர்த்து வேக வச்சும் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு வந்து வயிறு ஃபுல்லாகும், நல்லா டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. நெய்யெல்லாம் சேர்த்து கொடுத்தோம்னா நல்லா டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. அதே மாதிரி உடம்புக்கும் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். இந்த ரெசிபீஸோட வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபுட் பார்த்தீங்கன்னா ராகி வந்து கண்டிப்பாக 6 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கூழ் செஞ்சு கொடுங்க. இது வந்து எப்படி கூழ் மாவு செய்கிறதுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். இது செய்கிறது ரொம்ப சுலபம். அது இல்லாமல் ஈஸியாக ஜீரணம் ஆகிடும். இதில் வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட், கால்சியம், அயன் இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து ரத்த சோகை வரது தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கால்சியம் நிறைய இருக்கிறதுனால குழந்தைங்களோட எலும்பு வந்து நல்ல உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்க எந்திரிச்சு நிற்க நடக்கலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பல் வளர்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா மில்லட். கம்பு வந்து ஒரு எக்ஸலண்ட் கூல்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய வந்துட்டு நியூட்ரியன்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம சூப் செய்யலாம், கூழ் செஞ்சு கொடுக்கலாம். இந்த ஆரிய மாவு, அதாவது ராகி கூழ்லையும் இந்த கம்பு கூழ்லையும் பார்த்திங்கன்னா நம்ம டேஸ்ட்டுக்காக வந்து ஃப்ரூட்ஸ் பியூரி இருக்கு இல்லையா, அது வந்து ஆப்பிள் பியூரி, பனானா பியூரி, இல்லை டேட்ஸ் பியூரி வந்துட்டு கடைசி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டுப்பாங்க. உடம்புக்கும் நல்ல குளிர்ச்சி கொடுக்கும். ராகி இட்லி வந்து செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப செய்கிறது ரொம்ப சுலபம். இதுக்கான வீடியோ கூட நீங்கள் சேனலில் செக் பண்ணி பாருங்கள், இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். அடுத்த ஃபுட் பார்த்திங்கன்னா வந்துட்டு மோர், அதாவது பால் பொருட்கள் வந்துட்டு குழந்தைங்களுக்கு 1 வயசுக்கு அப்புறமா கொடுங்க. பாலில் விட தயிர், மோரில் வந்துட்டு நிறைய வந்து கால்சியம் சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் மின்ட், புதினாவோட ஃப்ளேவர் இருக்க மாதிரி நம்ம மோரோ, தயிரோ, லஸ்ஸியோ செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தயிர் சாதம் கொடுக்கலாம். நான் வந்து குழந்தைக்கு என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் ஸ்நாக் மாதிரி கொஞ்சம் நல்லா சாதத்தை வந்து நல்லா மசிச்சுட்டு நல்லா தயிர் ஊற்றி நல்லா மோர் மாதிரி தண்ணி ஊற்றி கொடுத்துடுவேன். அவன் வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவான். அவனாக வந்து கையில் எடுத்து சாதம் எடுத்து நல்லா வாயில் வச்சு சாப்பிடுவான். அப்புறம் மோர் குடிப்பான். இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்க வந்து நல்லா சாப்பிட பழகுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வயிறு ஃபுல்லாகும், உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு. அடுத்த ஃபுட்டு வந்து பார்லி வந்து ஒரு எக்ஸலண்ட் கோலன் தான் இதுவுமே. இதில் வந்து நம்ம வந்து கஞ்சி காய்ச்சி கொடுக்கலாம், சூப் வச்சு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நம்ம பார்லி ப்ரெட்டு, உப்புமா அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து பெஸ்ட்டு ஃபிங்கர் ஃபுட். இதில் வந்து நிறைய வைட்டமின்ஸ், மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்குது. குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு வந்து இதில் சொல்லியிருக்க ஃபுட்ஸ் எல்லாமே வந்து குழந்தைங்க வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. குழந்தைங்க ஃபுட்டு தான். அதனால் வந்து நீங்கள் பார்லி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஃபுட் பார்த்திங்கன்னா நிறைய காய்கறிகள் வந்து நிறைய வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்க காய்கறிகளாக பார்த்து நம்ம கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. சூப் வச்சு கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து ரைஸில் வந்து நல்லா வேக வச்சுட்டு நல்லா மசிச்சு ஊட்டி விடலாம். அந்த கீரையில் பார்த்திங்கன்னா 92% வந்துட்டு வாட்டர் கண்டென்ட் இருக்குது. அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கும். அவங்களோட ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா பல நல்லா க்ளோ ஆகும். இந்த மாதிரி க்ரீனி வந்து வெஜிடபிள்ஸில் வந்து நிறைய வந்துட்டு வாட்டர் கண்டென்ட் இருக்கும். உருளைக்கிழங்குல, சின்ன வெங்காயத்தில், அப்புறமா வந்து முள்ளங்கியில், அப்புறம் சொரக்காய், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து சூப்போ இல்லை சாதத்தில் மசிச்சோ தாராளமாக ஊட்டி விடுங்க. நெய் சேர்த்து நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டுப்பாங்க, நல்லா ஆரோக்கியமாகவும் வளருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா
இந்த கீ வந்து எல்லாத்துலேயும் சேர்த்திக்கோங்க. அதாவது வந்து சூப்பில் இல்லை நம்ம தோசை ஊற்றுறோம், அப்புறமா வந்துட்டு சாம்பார் சாதம் ஊட்டி விடுறோம் இல்லையா, அதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் கீ சேர்த்திக்கோங்க. ஒரு 5 மாதம் முடிஞ்ச குழந்தையிலேருந்து தாராளமாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கீ சேர்த்திக்கலாம். இதில் வந்து நிறைய வந்து எனர்ஜி கொடுக்கும், நல்ல கொழுப்பு சத்து இருக்குது, அதில் கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க. இந்த கீ வந்து ரொம்ப சுலபமான முறையில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த வீடியோ கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபுட் பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன். இப்போ வந்து சீசன் ஆகிருக்கு. இந்த வாட்டர்மெலன் வந்து ஆர்கானிக்காக பார்த்து வாங்குங்க. நல்லா ப்ரைட் கலராக இருக்க வாட்டர்மெலன் வாங்குங்க. அது பார்த்திங்கன்னா நல்லாவே பழம் வந்து தானாக பழுத்து வெடிச்சிருக்கும், ஒரு மணலாக இருக்கும் பார்த்திங்கனாலே. அந்த மாதிரி இருக்க வாட்டர்மெலன் வாங்குங்க. ஆர்கானிக் இல்லாது வாங்காதீங்க, குழந்தைங்களுக்கு வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அவங்க உடம்புக்கு வந்து சளி இல்லைன்னா ஃபீவர் வரத்துக்கு கூட சான்சஸ் இருக்குது. அதனால் வாட்டர்மெலன் பார்க்குறப்போ ஆர்கானிக்கான்ட்டு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஒரு வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு ஜூஸ் பண்ணி கொடுங்க. இப்போ தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் ஒரு 11:30 போல் கொடுக்கலாம், இல்லைனா ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock போல் கொடுக்கலாம். இந்த மாதிரி டைமில் கொடுத்திங்கன்னா நல்லா குடிச்சிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து குட்டி குட்டி க்யூபாக வந்து கட் பண்ணி வச்சிங்கனாலே அவங்களே நல்லா சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபுட் பார்த்திங்கன்னா இளநீ வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இளநீ மட்டும், அதில் இருக்க வழுக்க வந்து சாப்பிட வேண்டாம். அது வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து டைஜஷன் ஆகாது. அதனால் அதில் இருக்க வாட்டர் மட்டும் வந்து ஒரு 2 சங்கட அளவுக்கு நம்ம குடிக்க வைக்கலாம். அது வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து எனர்ஜி கொடுக்கும், ஒரு குளுக்கோஸ் ஏற்றுன மாதிரி அது வந்து ஒரு ஃபுல் தெம்பு கொடுக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அது கொடுங்க. இந்த சம்மரில் வந்து அது கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாகவே வந்து கூல் பண்ண மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஃபுட் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய். இதுவுமே வந்து கட் பண்ணி கொடுங்க, அது வந்து குழந்தைங்க சாப்பிடுவாங்க. பட் ஆனால் தொண்டையில் மாட்டிக்காமல் பார்த்துக்கோங்கள. நிறைய வைட்டமின் சி இருக்குது, நிறைய வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்குது. அதே மாதிரி இளநீல இருக்க மாதிரி இதுலேயும் வந்து எலக்ட்ரோலைட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதனால் வந்து இது எல்லாமே உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியும் தெம்பும் கொடுக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபுட் பார்த்திங்கன்னா லெமன். அதாவது 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு சிட்ரஸ் ஃப்ரூட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு குழந்தைங்க குடிக்கிற அளவுக்கு ஒரு டம்ளர் கிளாஸில் வந்து வாட்டர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் விட்டுட்டு வேணுங்கிற அளவுக்கு ஸ்வீட்னஸ்ஸை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த மின்ட் ஃப்ளேவருக்காக புதினா வந்து இது பண்ணிவிட்டு கொடுங்க. அது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. குழந்தைங்க வந்துட்டு ஒரு வெயிலில் வெளியே போயிட்டு இருக்கோம், அந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா அவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. இந்த மின்ட் வந்து நம்ம வந்து இளநீலே ஆட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி மோரில் லஸ்ஸியில் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து வெந்தயம் வந்து நல்லா வந்துட்டு வறுத்துட்டு கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சூப் செய்கிறோம் இல்லையா, அதில் சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ரைஸ் வந்து வேக வச்சு நம்ம போர்ட்ரிஷ் மாதிரி பண்ணுறோம் இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு உடம்புக்கு வந்து இது நல்லா வந்து ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இது வந்து கிட்னி லிவர்லேருந்து பாடி ஃபங்க்ஷன்ஸ் இன்டர்னல் க்ரோத் இருக்கு இல்லையா குழந்தைங்களுக்கு, அதுக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கும். உடம்புக்கு முக்கியமாக இந்த வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கும். அதுக்கு அடுத்த ஃபுட் பார்த்திங்கன்னா சீரகம் தான். இந்த சீரகம் வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம பொங்கல்லையும் பார்த்திங்கன்னா மேலே சீரகம் ஆட் பண்ணுறோம், அதே வந்து நம்ம அசைச்சு கொடுக்கலாம். அப்புறம் சூப்பில் ரைஸில் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு வந்து ஜீரண சக்தி இன்க்ரீஸ் பண்ணும். ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கனால சீரகம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம எல்லாம் ஜீரா வாட்டர் மாதிரி குடிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கு நல்லது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபுட் பார்த்திங்கன்னா இது வந்து குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குற தாய்மார்கள் வந்து ரொம்ப ரொம்ப காரத்தை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அது இந்த சம்மர் ரொம்ப வெயிலாக இருக்குது, ஏன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப காரம், ரொம்ப உப்பு, புளிப்பு இருக்குது. ஸோ நம்ம சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா லூஸ் மோஷன் ஆகலாம், இல்லை கான்ஸ்டிபேஷன் வரலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கு சான்ஸ். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறவங்க வந்துட்டு நிறைய தண்ணி குடிங்க, ஏன்னா நீங்கள் ஹைட்ரேட்டட் இருந்தால் தான் நிறைய பால் சுரக்கும், குழந்தைங்களுக்கு நிறைய பால் கொடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்தியன் ஸ்பைசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.